இன்றைக்கி நான் நூக்கல் கூட்டு தாங்க செய்ய போகிறேன். இதை சுகர் பேஷண்ட் இதை நல்லா நிறையா சாப்பிட்லாம். இதில் அவ்வளோ அயன் சத்து இருக்குது. அதே மாதிரி சுகர் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு இந்த நூக்கல் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி நூக்கல் எடுப்பாங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து இங்கே யாரும் நூக்கல் அவ்வளோ பெருசாக சாப்பிட மாட்டாங்க. இது நூக்கல்னு நம்ம சொல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு கூட்டு மாட்டம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நூக்கலாகவே தெரியாது. ஒரு உருளைக்கிழங்கு நம்மளுக்கு பொரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நினச்சி சாப்பிடுவாங்களே ஒழிஞ்சு இது நூக்கல்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நல்ல பொடியாக நறுக்கிக்கங்க. தக்காளி பழம், பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் நான் ஒரு 5 வெங்காயம், தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் தாங்க எடுத்திருக்கேன். நல்ல பொடியாக நறுக்கிக்கங்க. பச்சை மிளகா 3 பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்ல பொடியாக நறுக்கிட்டு கருவேப்பிலை, கடுகு, சீரகம், உப்பு, எண்ணெய், நூக்கல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நூக்கல் இப்படி தாங்க இருக்கும். இப்போ இந்த தோல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹார்டாக தாங்க இருக்கும் தோல் மட்டும். வாடையெல்லாம் வராதுங்க. நல்லா சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நீங்கள் சாப்பிடுவீங்களா அதே மாட்டம்தான் இருக்கும். ஆனால் உருளைக்கிழங்கோடு இந்த டேஸ்ட் வேறு மாட்டம் இருக்கும். நீங்கள் இதை வீட்டில் பெரியவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. சின்ன குழந்தைங்களும் சாப்பிட்லாம். இது மோஸ்ட்லி இந்த சுகர் பேஷண்ட் இருக்கவங்க ரொம்ப நல்லது இது சாப்பிட்ணும். எங்கள் வீட்டில் முன்னாடிலாம் சாம்பார் இதில் போட்டு சமைச்சு கொடுப்பாங்க. இதுக்கு நான் பாசிப்பருப்பு ஒரு கையளவுக்கு வாஷ் பண்ணி நான் ஊற வச்சுருக்கேன். காய்கறி நறுக்கிறதுக்கு முன்னாடியே நான் பாசிப்பருப்பை ஊற வச்சுருவேங்க. அப்போ தான் நம்ம காய் செய்கிறப்ப நல்லா வெந்து வரும். இப்போ அடுப்பில் ஒரு இருப்புச்சட்டி வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பை நம்ம போட்டுடலாம். அந்த தண்ணியை ஒரு டம்ளரில் இருத்து வச்சுருங்க. நம்ம காய்க்கு தண்ணி ஊற்றுறப்ப இந்த பாசிப்பருப்பு தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயில் நல்லா வறுக்கிறப்ப ஆல்ரெடி நீங்கள் ஊற வச்சுருப்பீங்க. இந்த எண்ணெயில் வறுக்கிறப்ப உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக வெந்துடும். பாசிப்பருப்பு எப்போதுமே நல்லா சீக்கிரமாக வெந்துடும். அதோடு இன்னும் சீக்கிரமாக வேகிறதுக்கு தான் இந்த எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கிறோம். இது நல்லா ஒரு பொன்னிற ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இதில் கருவேப்பிலை டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் நான் மிளகாத்தூள் போட போகிறது கிடையாது, மஞ்சத்தூளும் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த பச்சை மிளகா தாங்க உங்களுக்கு உரப்பு. இது 3 பச்சை மிளகா நல்லா காட்டம் கொடுக்காங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சீரகம் ஒரு செரிமானத்துக்காண்டி தாங்க நம்ம சீரகம் சேர்த்துருக்கோம். நல்லா ஒரு பொன்னிற ஸ்டேஜ் வந்துருச்சு வெங்காயம். இப்போ தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் நம்ம நறுக்கி வச்சுருக்க நூக்களையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. காய் நல்லா முங்குற அளவுக்கும் பருப்பும் வேகணுமில்ல, அதனால நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். நான் பருப்புலேருந்து இருத்து வச்சுருந்தா தண்ணியை ஊற்றிக்கிறேன். எக்ஸ்ட்ரா காய்க்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்குங்க. உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க, நல்லா வெந்துடும். மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா புதுசாக சமைக்கிறவங்க 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் மூடி எடுத்து பாருங்கள். ஏன்னா நீங்கள் பாசிப்பருப்பு போட்டிருக்கீங்க, ஃபஸ்ட் டைம்னால உங்களுக்கு அப்படி இருக்கும். அப்புறம் போக போக உங்களுக்கு எப்படி செய்யணும்னு பக்குவம் தெரிஞ்சுக்கும். பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. தண்ணி பதம் இல்லாமல் நல்லா கிண்டி விட்டாச்சு. அடிக்கி கூட பிடிக்கல. இப்போ ஒரு கையளவுக்கு மல்லித்தலை தூவி விட்டுட்டு அவ்வளோதாங்க, என்னோடய சைடில் நூக்கல் கூட்டு ரெடி.